இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அறிவியலால் ஊனத்தை வெல்லக்கூடிய தேவைப்படுகின்ற அத்தனை கருவிகளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை மாற்றுத்திறனாளிகள் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இருக்கிறது. ஊனம் ஒரு தடையாக மனத்தடையாக இருந்து உன்னை எழுந்து நடக்க விடாமல், சிந்திக்க விடாமல், முடங்கி கிடக்கின்ற இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த காட்சிப்படுத்துதலை தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை எடுத்து வந்திருக்கிறார்கள். உள்ளபடியே இது வரவேற்க தகுந்தது. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது உலகம் முழுக்க அறிவை கொண்டு ஒரு தாயாரை சற்று முன் சந்தித்தேன். கை முடப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த கையால் உணவு எடுத்து சாப்பிடுவதற்கோ உடை அணிந்து கொள்வதற்கோ ஒரு சிறிய விஷயத்தை 12,000 ரூபாய் விலையிலே ஒரு சின்ன விஷயத்தை ஒரு தாய் தன் குழந்தையால் தபேலா வாசிக்க முடியவில்லை என்பதற்காக அதை வடிவமைத்திருக்கிறார். பார்க்கின்ற பொழுது ஒரு தாயாக அவரை மெச்சுவதா அல்லது அறிவியல் துணை கொண்டு இதை சாதித்திருக்கிறாரே அதை கொண்டு பாராட்டுவதா உண்மையிலேயே புரியவில்லை. உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு இந்த சிந்தனை வந்து இது சென்னையிலே நடந்திருக்கிறது போல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த கண்காட்சியை எடுத்து செல்ல வேண்டும். இன்று நமது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக இந்த கலைவாணர் அரங்கத்தில் உயர் தொழில்நுட்ப உதவி உபகரணங்களின் கண்காட்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசு மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் தேவைப்படும் உதவி உபகரணங்கள், அவர்கள் இயல்பான வாழ்க்கையை அவர்கள் செம்மையாக வாழ இந்த உதவி உபகரணங்கள் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட 24 வகையான உதவி உபகரணங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த உதவி உபகரணங்களை தற்போது நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு அவற்றை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் இந்த கண்காட்சி நடத்தப்பட திட்டமிட்டப்பட்டது. இந்த கண்காட்சியில் இன்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை சேர்ந்த எக்ஸிபிட்டர்ஸ் அவர்கள் அவங்களுடைய அந்த உதவி உபகரணங்கள் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருப்பினும் மிக அதிக அளவில் பயன்படும் லோகோமோட்டர் டிசபிலிட்டி, விஷுவல் இம்பேர்மெண்ட், இந்த மாதிரி மிகுந்த அதிக தேவையுள்ள அந்த உபகரணங்களின் மேம்படுத்த வடிவங்களை அவர்கள் இன்று காட்சிப்படுத்த உள்ளனர். இந்த கண்காட்சியில் மாற்றுத்திறனாளிகள் துறையை மட்டுமின்றி இங்குள்ள உள்ள பல்வேறு இந்த டிசபிலிட்டி செக்டார்ல இருக்கிற பலவிதமான எக்ஸ்பர்ட்ஸ், டிப்மெட் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் நிறைய என்ஜிஓஸ், இவங்க எல்லாரையும் நாங்க அழைச்சிருக்கோம். மிக முக்கியமா எந்தெந்த சாதனங்களை தமிழக அரசின் இந்த உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலமா கொடுக்கலாம் அப்படின்றத எங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த ஒப்பீனியன், அவங்க கருத்துக்களை தவறாம தெரிவிச்சுட்டு போகணுங்கிறது எங்களோட விருப்பம். அந்த ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த கண்காட்சி திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.